பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் பிசினஸ் பெண்கள் நாங்கள் வந்து என்ன சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு என்னுடைய டீமும் சாதிச்சிருக்கிற பெண்கள் அனைவரும் இன்னைக்கு பேச போறாங்க. அதாவது ஆர்சிஎம் அப்படின்னாலே நம்ம ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மளுடைய கம்பெனி பாத்தீங்கன்னா பெண்களுக்காக விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறத உருவாக்கி இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் வந்து சாதனையாளர்களா மாறணுங்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு நம்மளுடைய பிசிஆர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர்களோட குடும்பமும் மேன்மேலும் பல்லாண்டு காலம் நீடூழி வாழணும்னு நான் எல்லா சார்பாலும் வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்களுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு சாதனைகளை புரியறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கம் கூட இதை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக பெண்கள் முன்னேறணும், அவர்கள் வந்து ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்திலும் தன்னிச்சையா செயல்படணும், தங்களுடைய தேவைகளை அவர்கள் தங்களை பூர்த்தி செய்து கொள்ளணுங்கிறது ஒரு வருமான வாய்ப்பை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புன்னு இன்னைக்கு ஆர்சிஎம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பேர் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பிசினஸ கையில் எடுத்து இன்னைக்கு தாங்களே பாத்தீங்கன்னா மேம்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பல இடங்களுக்கு போய் ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய பெண்களை வந்து இந்த பிசினஸ் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை. அதாவது ஆர்சிஎம் குள்ள வந்து சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தன்னம்பிக்கை, அதாவது நாம வந்து இந்த ஆர்சிஎம் கையில எடுத்ததுனால நம்மளுடைய பொருளாதாரம் மட்டும் இல்ல ஆரோக்கியத்திலேயே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து ஹெல்த் சேலஞ்ச்ல இருந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து நிறைய சாதனைகளை புரியணுங்கிறதுக்காக வெளியில வந்திருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த பிசினஸ் குள்ள 2021 என்னுடைய பிசினஸ்ல நான் கரூர்ல இருக்கேன். எனக்கு கரூர்ல சாய் ஆர்சிஎம் ஒண்டர்வேர்ல்டு குயிக்னு நான் ஒண்டர்வேர்ல்டு குயிக் வச்சிருக்கேன். 2021 நான் இதுல ஜாயின் பண்ணி ஒரே மாதத்துல நான் ஆர்சிஎம்ல நானும் ஒண்டர்வேர்ல்டு குயிக் பியூசி எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் வந்து ஸ்டார்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் ஒண்டர்வேர்ல்டு குயிக்கா நான் கடையை மாற்றிருக்கேன். மிகப்பெரிய அளவுல பிசினஸ் என்கிட்ட போய்கிட்டு இருக்கு. கரூர்லயும் மிகப்பெரிய அளவுல ஒரு டீம் உருவாகி இருக்கு. என்னுடைய டீம்ல என்னுடைய அப்ளைன் காலியப்பன் எனக்கு அவர் வந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி மிக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலுக்கு வந்திருக்காரு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய டவுன்லைன், அதாவது என்னுடைய ஒரு தாய்க்கு தன் குழந்தைகளை போல என்னுடைய கீழே இருக்கிற அவ்வளவு பேரும் எனக்கு குழந்தைகள் தான். அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக சிறப்பா வழி நடத்திக்கிட்டு எனக்கு உறுதுணையா, அதாவது தமிழ்நாட்டுக்கே ஒரு லீடர் அப்படின்னா டாப் மோஸ்ட் லீடர் மற்றும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு உறுதுணையா வந்து இன்னைக்கு என் கூடவே இருந்து என்னுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து என்னை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும், என்னுடைய டீம் மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை புரியணும் என்னோட கூட இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் என் கூட வந்து தன்னுடைய அதாவது அயராத உழைப்பை போட்டு இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் வந்து இன்னைக்கும் வந்து அவரு உழைப்பு போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மிக சிறப்பாக இங்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற எம்எல்ஏ காமராஜர் அவர்களுக்கு இந்த தருணத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய உழைப்பு பாத்தீங்கன்னா நான் கூட இருந்து பாக்குறதுனால சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் டீம் ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொருத்தரையும் கட்டி காப்பாற்றி எனக்கு மிகப்பெரிய அளவுல ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுல பாத்தீங்கன்னா நேத்திக்கு பேசின நம்மளுடைய பொன்குணா சார் அவர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா பேர்ல் லெவல் வந்திருக்காரு, டெக்னிக்கல் வச்சிருவா மாறிட்டார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவேட் ஆகி அவங்க டீமை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வழிநடத்தி போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மேல இருந்து இவரு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டை வழிநடத்திட்டு இருக்காரு. சோ அந்த அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 2021 ஜாயின் பண்ணி கடை எடுத்து 4 வருடங்கள் மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கேன். எனக்கு கீழே மிகப்பெரிய ஒரு டீம், அதாவது பெண்கள் அதிகமா இருக்கக்கூடிய டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய டீம் நான் நிச்சயமா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஒவ்வொரு லெவல்ல சாதனை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா 9 மாதங்கள் தான், அதாவது போன வருஷம் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ரேணுகா மேடம் சந்திச்சேன். அவங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்காங்க. அவங்களுக்காக நான் பொருள் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போன போது அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த சமயத்துல அவங்களுக்கு பொருள் நான் கொண்டு போய் கொடுத்த போது அவங்க அத்தனை பொருட்கள் முதல் தடவையே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சிஎம் பத்தி அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. இருந்தாலும் ஆர்சிஎம் பொருட்கள் மீது அவங்க நம்பிக்கை வச்சு ஒரு 70,000 பக்கம் பொருள் எடுத்து உபயோகப்படுத்தி உடனே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க கடை எடுத்தாங்க.
இன்னைக்கு ஸ்ரீநிதி ஒண்டர் வேர்ல்ட் வீக்னு தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு அதாவது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுல பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஒண்டர் வேர்ல்ட் வீக் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவங்களை பத்தி நான் சொல்லணும்னா எளிமையான ஒரு பெண்மணி, ஆனா அயராத உழைப்பாளி. அவங்கள மாதிரி ஒருத்தர் உழைக்கணும் அப்படின்னா அது வந்து வேற யாரையும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய உழைப்ப முழுமையா வந்து ஆர்சிஎம்க்கு போட்டு எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும், அதாவது அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டீமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பல இடங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா தான் வருவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகம், எப்படியாவது நம்ம கத்துக்கணும், நம்ம இதை ஜெயிக்கணும், அது அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவரை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டாப் மோஸ்ட் நியூட்ரிஷார்ஜ் விமன் பாத்தீங்கன்னா 300 PS அடிச்சு டாப் மோஸ்ட் ஒரு அச்சீவரா வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு எண்ணி சொல்லக்கூடிய அளவுல 2 பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பெண்கள். அதுல இவங்க ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவுல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்கள் போட்ட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உழைப்பு இல்லை. அதே மாதிரி உதான் முடிச்சிருக்காங்க. உதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் முடிச்சு அதோட டார்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணி இந்த மாசம் அவங்க கிரிஜராபுரா என்று ஆகுறாங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதனைகள் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு டீமை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சென்னை, அப்புறம் தஞ்சாவூர், கரூர், நிறைய சேலம், இது பல இடங்கள்ல உடுமலைப்பேட்டை அப்படின்னு பல இடங்கள்ல அவங்களுக்கு டீம்ல இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் அவங்களோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த மந்த் அவங்க பாத்தீங்கன்னா ரன்னருங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஓப்பனர்ல இருந்து டைரக்டா அவங்க ரன்னர் வந்திருக்காங்க. நிச்சயமா வந்து அவங்க இன்னும் மென்மேலும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பருக்குள்ளார பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சு அவங்க வந்து நம்மளுடைய 25வது ஆண்டு விழால மிகப்பெரிய ஒரு சாதனைகள் டெக்னிக்கல் ஆரோக்கியம் வரவுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டேன். அதே மாதிரி இங்க சித்தோடு சைட்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் தான், இப்போ பிப்ரவரியில தான் 3 மாசம் 2 மாசம் தான் அவங்க ஜாயின் பண்ணி விமலா சிஸ்டரும் அவங்க டாக்டர் வந்து ஏஞ்சலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா பயங்கர உற்சாகமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த தருணத்துல நான் வந்து வாழ்த்தாம இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான உழைப்பாளி. அதாவது ஒவ்வொரு பொருளையும் அவங்க செல்ஃப் யூஸ் பண்ணி அதுல இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லி அவங்க ராத்திரி எந்த நேரமானாலும் போன் பண்ணி அதை பத்தி கேட்டு அதை விளக்கத்தை கொடுத்து அந்த யாருக்கு அவங்க பொருள் கொண்டு போறாங்களோ அவங்களையும் நேரடியா பேச வச்சு இப்படி பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆர்வம்லாம் ரொம்ப வந்து அபாரமா இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து அவங்களால சாதனை புரியும். நிறைய பேர் கிட்டத்தட்ட அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு வர ஒரு 50 பேருக்காக அவங்க வந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நல்ல ரிசல்ட் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாசிட்டிவா அவங்க சொல்ற அந்த வீடியோஸை கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர உற்சாகமா செயல்பட்டு இருக்காங்க. அதே அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா கீதா மேடம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விமலா சிஸ்டர் ரெடியா இருக்கீங்களா? சார் விமலா சிஸ்டர் அன்மியூட் பண்ணி. விமலா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சித்தோடு பகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஜாயின் பண்ண உடனே டிஸ்பிளே வால் எடுத்து இன்னைக்கு பொருட்களை பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே வச்சு டிஸ்பிளே பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுல வந்து நம்மளுடைய ஆர்சி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணி அவங்களுடைய அனுபவங்கள் இந்த 2 மாதங்கள்ல அவங்க எவ்வளவு கத்துக்கிட்டாங்க, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணிருக்காங்க, யார் யாருக்கு அந்த பொருட்களை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்முடைய ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அழைக்கிறது. விமலா சிஸ்டர் வெல்கம், வாங்க நீங்க பேசுங்க. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், எல்லாருக்கும் வணக்கம். மேம் சொன்னாங்க எல்லாத்தையுமே, எங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றேன். எனக்கு தெரியாது எப்படி எப்படி இதெல்லாம் அட்டன் பண்ணணும், என்ன ஏதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்குமோ அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை நடக்க வைக்கிறோமோ அதே மாதிரிதான் காமராஜ் சாரும் நம்ம சசிகலா மேமும் எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா 11 மணி 12 மணிக்கெல்லாம் கூட கால் பண்ணியிருக்கேன். மேம் கொஞ்சம் கூட சலிச்சுக்கிட்டது கிடையாது. கொஞ்சம் கூட அதாவது என்ன சொல்றது, எப்ப காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு யாராவது யார்ட்டையா பேசினா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பேசுவோமோ
அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட குறையாம என்கிட்ட பேசுவா. நானே நானே யோசிப்பேன். ஐயோ! எவ்வளவு தடவ கூப்பிட்டுட்டோமே! இப்ப எப்படி பாவம் கஷ்டப்படுவாங்களே! அப்படி நானா நெனச்சுப்பேன். ஆனா அவங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தைங்க, சரி சிஸ்டர். பண்ணிடலாம். செஞ்சிடலாம்." எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த உற்சாகம் நம்மளுக்கும் வரணும். அவங்கள மாரி நம்மளும் கத்துக்கணும். நம்மளும் சோர்ந்து போகவே கூடாது. யாரு எத்தன தடவ கேட்டாலும் சொல்லணும். அப்படின்ற அந்த இத எனக்கு கத்துக் குடுத்தாங்க அவங்க. காமராஜ் சார் அடிச்சுக்கவே முடியாது. அவரும் அப்படிதான். என்ன விமலா மேடம் என்ன பண்றீங்கன்னு உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. எப்பயுமே ஃபோன் போட்டு. அ என்ன எப்படின்னா எங்களோட இதுக்குள்ள நாங்க வருவேன்னு நான் நெனச்சே பார்க்கல. சுத்தமா நெனச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு இது எங்கள கொண்டு போய் அது அச்சீவ்மென்ட் அதுவும் பிவி 25,000 பிவிக்கு மேல அடிச்சிருப்போம் ஒரே மாசத்துல அப்படின்னு கண்டிப்பா என்னால நம்பவே முடியல. எனக்கு நானே நம்ப முடியல. ஏன்னா ஒரு சில இத வந்து மேம் கிட்ட கேட்டு கேட்டு அவங்ககிட்ட இப்ப என்னன்னா எல்லாத்தையும் இது பண்ணி பாத்துரணுன்ற ஆசை. அப்புறம் என் பொண்ணு ஏஞ்சல் இல்லாம என்னால இதுக்குள்ள எப்படி உள்ள வந்திருக்க முடியாது. ஏன்னா அவ தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தா. அப்புறம் இப்போ அக்ரில நாங்க இப்போ ஒரு பையன பிடிச்சு நாங்க இது பண்ணியிருக்கோம். மேம் சொல்லி அவங்க மேம் வந்து அவங்ககிட்ட பேசி, ஏன்னா எல்லாத்துலயுமே நுழைஞ்சிரணும்னு. இன்னும் பெயிண்ட் மட்டும் தான் நாங்க நுழையல. அதுக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதுக்கும் சசிகலா மேம்ட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். அ என்னன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி பாத்துறணும். ஏன்னா அப்பனா தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்ன்ற அந்த நம்ம சொல்றக்கூடிய வார்த்தைய நம்பி அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும்போது, அந்த பொருள் அவங்க கிட்ட பேசணும் இல்லைங்களா? அது அது எனக்கு ரொம்ப நான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். அத அத வச்சு மேம் வந்து எனக்கு கண்டிப்பா ஏன்னா நம்ம நம்ம யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நமக்கு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மேமும் எனக்கு எனக்கு அத 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 குறிச்சு ரொம்ப இதா சொன்னாங்க. அ என்னன்னா இந்த இந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள நான் வர்றதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்சிஎம் வந்து பொருள் வந்து அவ்வளவு எல்லாமே ஸ்டாண்டர்டு. எல்லா பொருளுமே எதுவுமே இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு. எங்கள மாரி இன்னும் நெறைய பேர் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நெறைய பேத்துக்கு அரிசிம பத்தி தெரியல. நெறைய பேர் ஏமாந்து போறாங்க வேற எதையோ வாங்கி. அதனால நம்ம இன்னும் நெறைய எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இந்த பொருள வந்து எல்லாருக்கும் கொண்டுட்டு போணும். ஏன்னா காமராஜ் சார் தான் நம்மளுக்கு வந்து முன் உதாரணம். அவர் நெறைய நெறைய மீட்டிங்ல சொல்லுவாரு. இந்த இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனேன். 2000, 3000 இடத்துக்கு கொண்டுட்டு போனேன் இந்த இதெல்லாம் அப்படின்னு. அதே மாரி நம்மளும் செய்யணும். அவங்கள என்னெல்லாம் அவங்களோட இது இருக்கோ, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் அதே மாரி போலாம் அப்படின்ற அந்த உற்சாகத்த அவங்க 2 பேருமே சசிகலா மேமும், காமராஜ் சாரும் எங்களுக்கு வழிநடத்தல் வழிகாட்டியா இருக்காங்க. இன்னும் இருப்பாங்க. இதுக்கு மேலயும் இருப்பாங்க. நம்ம அவங்கள வச்சு நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த இத அச்சீவ்மென்ட் இப்ப வாங்கிக்கணும் அப்படின்னு. அதுவும் ரேணுகா மேம் நானு சொல்லும்போதெல்லாம் சசிகலா மேமும், காமராஜ் சாரும் சொல்லும்போதெல்லாம் நாமளும் அதே மாரி வந்துர்றோம். நம்மளும் அதே மாரி வந்து அப்படிங்கிற எண்ணம். ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கிறதுனால நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம செஞ்சுக்கணும்ன்றது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பார்க்கணும். மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நம்ம இன்னும் 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 சீக்கிரமா முன்னேறணும். அதுதான் காமராஜ் சார் ரொம்பயுமே எங்க மேல அக்கறை எடுத்துக்கிறாரு. இங்க இது பத்தாதுமா, இப்படி செய்யுங்கம்மா, இது பத்தாதுமா, இன்னும் இந்த மாதிரி பண்ணணுமா, மீட்டிங் வைக்கணும். அப்புறம் ஒரு 10 பேர் நம்ம கூப்பிட்டு நம்ம பேசணும். இதெல்லாம் இதுதான் நம்ம முன்னாடி விடும். ஏன்னா அவரு அவர் அது வழியா வந்ததுனால நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கண்டிப்பா அந்த மாதிரி செய்யலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லா குடும்ப ஆசியம் குடும்பத்தை பொருள் என்ன எல்லாத்துக்கும் gift? வாழ்த்துக்கள். பொருள் யாருக்கு என்ன குடுத்துருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க. மேம் அதான் பொருளை பத்தி பேச வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்க. அதான் சரி. அதாவது ஏதாவது 2 பொருள் யாருக்கு குடுத்து ரிசல்ட் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. நம்ம முழுமையா நாங்க வந்து நியூட்ரி தான். நியூட்ரி சார்ஜ் தான். ஏன்னா நோய் இல்லாத வீடே கிடையாதுன்ற மாரி. நமக்கு எங்க சொந்தக்காரங்களுக்கு குடுத்துருக்கோம். அவங்களும் நல்ல ரிவ்யூ குடுக்குறாங்க. முக்காவாசி நான் வந்து விமனு இந்த க இது ஒமேகா, அ க நம்ம காமா ஒரேசினால் இதெல்லாம் தான் எனக்கு அ ஏன்னா அதுல அதுல தான் நெறையா பேர் பாவம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. எதுல போறது? என்ன பண்றது? எங்க மாமாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு 2 வருஷமா நான் வந்து சித்தா எடுத்துட்டு இருக்கேன்ம்மா. என்னால வந்து சரியாவே ஆகல. அப்படின்னு இருந்தா இப்ப அவங்களுக்கு குடுத்து இப்ப 1 மாசமா அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னும் 1 மாசத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து நெறைய பேத்துக்கு எனக்கு அப்படிதான் குடுக்கணுன்ட்டு. அவங்க அதுக்குள்ள இருந்து அந்த இங்கிலீஷ் மருந்து, அந்த மாரியான சைட் எஃபெக்ட் குடுக்கக்கூடிய மருந்துகள் இருந்தெல்லாம் நம்ம ஆர்சிஎம்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான். பொருள குடுத்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்க இப்ப வந்து 1 மாசம் தான் ஆகுதுன்றனால, அது எப்படியும் ஒரு 3 மாசம் சாப்பிட்டா தானே நம்மளுக்கு முழு இது குடுப்பாங்க. அதனால அப்படி. மத்தபடி இப்ப ஒரு ஆர்சிஎம் இதுல வந்து ஒரு 50, 60 பொருள் நாங்க யூஸ் பண்ணிட்டோம்.
இன்னும் இதுக்கு அடுத்து எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். சசிகலா மேம் அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தாதான் அடுத்து உங்களுக்கு உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எனக்கு வந்து உணர்த்தினது சசிகலா மேம் தான். ஏன்னா நம்ம சும்மா நம்ம யூஸ் பண்ணாம அடுத்தவங்க சொல்றது வந்து அது தப்பான காரியம். ஏன்னா நம்ம அதுல உள்ளதை எல்லாத்தையுமே மைனஸ் பிளஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுன்றது. அதுக்காகவே நான் வந்து எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 50-55 பொருள் நாங்க யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்து இன்னும் மேம் கிட்ட வாங்கி நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுவும் இந்த உதசபா, இந்த அனர்த்தனா கோழி இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. எங்க பாப்பா, எங்க பொண்ணோட இல்ல எங்க அண்ணனோட பொண்ணு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அவ்வளவு ரிலீஃப் கிடைச்சது. எப்படி அத்தை அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியப்படுறா. அந்த அந்த அதுல அந்த வரிசையில இருக்கிற அந்த அப்புறம் இது நம்ம அக்னி சாண்டிமன் எல்லாமே நாங்க கொடுத்த இடத்துல அத்தனை பேருமே நல்ல இது எப்படிங்க இது எப்படிங்க அப்படின்னு தான் திருப்பி ஆச்சரியமா கேக்குறாங்க. நம்ம போன் பண்ணி மறுபடியும் அதை கேக்குறாங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால எல்லா பொருளுமே குட் ஆர்சியம் தான். அதாவது 2 மாத குழந்தை தான் இவங்க. அதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு 2 மாசத்துலயே 60 பொருட்களுக்கு தான் யூஸ் பண்ணிட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிதான் மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த மாசம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து கடுமையா உழைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா மென்மேலும் வந்து அவங்க நிறைய பின் லெவலுக்கு போகணும். அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நிச்சயமா நம்மளுடைய ஆர்சியம்ல அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. சீக்கிரமா விரைவில் நீங்க அடுத்த பின்னுக்கு நீங்க போகணும்னு நான் வாழ்த்துகிறேன் சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் எக்ஸலன்ட் ஷேரிங். அடுத்ததா அவங்களுடைய பொண்ணு ஏஞ்சலை பத்தி சொல்லணும்னா, ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை டெலிவரி ஆனதுனால ரிசைன் பண்ணி வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு சின்ன பொண்ணு. தனியா இருந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு கோத்தகிரியில இருக்காங்க. போய் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொருத்தரையும் விடாம தான் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் ஆர்சியம் பத்தி சொல்லி இன்னைக்கு ஆர்சியம் கடை எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய உற்சாகம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜை பத்தி அவ்வளவு நாலேஜா தினம் பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து நம்மளுடைய இதுல இருந்து நம்மளுடைய ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் பிரீத்தி மேடம் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர உற்சாகத்துல நிறைய பேருக்கு நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அவங்கள அடுத்ததான் பேச அழைக்கிறேன். நான் சொல்றதை விட அவங்களுடைய அனுபவங்களை சொன்னா நல்லா இருக்கும். ஏஞ்சல், வெல்கம்மா. வா, உன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கமா. வெல்கம் ஏஞ்சல். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஏஞ்சல். நான் ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ எப்படி ஆர்சியம்குள்ள வந்தேன்ட்டு. எனக்கு வந்து பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபி முடிச்சு 1 இயர் செகண்ட் பேபி ஃபார்ம் ஆனதுனால கம்ப்ளீட்டா என்னோட ஸ்ட்ரென்த் போயிருச்சு. ரொம்ப அனிமிக் ஆயிட்டேன். ஸோ பாப்பாக்கு ஃபீட் பண்ணும் போதெல்லாம் பயங்கரமா உடம்பு ரொம்ப வலிக்கும். காலெல்லாம் பயங்கரமா வந்து அப்படி குடைச்சலா இருக்கும். அப்ப வந்து அம்மா வந்து இந்த ஆர்சிஎம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ஆன்டிட்டியா அங்கிள் கிட்டயா தெரியல யார்கிட்ட வாங்கிட்டோன்னா நியூட்ரிஷர்ஸ் விமன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதை யூஸ் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கண்டினியூஸா 1 வீக் 10 days எடுக்கும்போது எனக்கு கால்வலி கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சது. நான் லிட்டரலா வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு 15 days கழிச்சு கம்ப்ளீட்டா கால்வலி இல்ல. அது மீறி என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு காடே வந்து இந்த வழிய வந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. உனக்கு வந்து மறுபடியும் உன்னோட நீ லூஸ் பண்ண ஸ்ட்ரென்த் எல்லாம் மறுபடியும் நீ ரீடைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன் ஃபர்ஸ்ட்லாம், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தம்பி பாப்பா 2 பேரையுமே வந்து இது பண்றதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் நார்மலா எல்லாருக்குள்ள இருந்தாவே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் இல்லாததுனாலதான் ஸ்ட்ரெஸ் உள்ள வருது, டிப்ரெஷன் உள்ள வருது எல்லாமே. ஸோ நம்மளுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருந்துச்சுனாவே செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும். அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்.
நம்மளால எதனாலும் செய்ய முடியும், நம்ம பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வரும். சோ இது எல்லாமே வந்து எனக்கு காட் வந்து அந்த விமன், அந்த நியூட்ரிஷன் விமன் மூலியமா எனக்கு கொடுத்தது அப்படிங்கறதுதான் எனக்கு இன்னுமே ஃபீல் ஆகுது. சோ இதனாலே மெயினா நான் ஆசியம்குள்ள வந்தேன். என்னை மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, என்னை மாதிரி எத்தனை பேர் வந்து முடங்கி கிடப்பாங்க, எவ்வளவு கஷ்டம். அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த சப்போர்ட்டே இல்லாம இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும். அப்ப தனக்கு தானே எப்படி பாத்துக்குவாங்க அவங்க? சோ எனக்கு கிடைச்ச இந்த இது நிறைய பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதுதான் என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணுச்சு. சோ அப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு, அதாவது இதாக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நியூட்ரிஷன். சோ அவ்வளவு வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே பெட்டரா ஃபீல் அப்படின்னு சொன்னேன். இன்னுமே மோட்டிவேட் ஆச்சு. அவங்க பிடிக்கல குட் ரிவ்யூஸ் வந்து இன்னுமே மோட்டிவேட் ஆச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, என் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணணும், இது எப்படியாச்சும் அவளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவளுக்கு எப்படியாச்சும் வந்து அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து ஒரு வந்தாலும் நல்ல லைஃப் அவங்களுக்கு அப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துட்டு, இப்ப நேத்து அவங்க போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த பிரசவால வந்து நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இன்னொன்னு வேணும் எனக்கு, அது இல்ல காலையில எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதே இல்ல, இந்த பிரசவால தான் மில்க்ல போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம், செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னொன்னு சொல்லி, அவ குழந்தை வருது வரலங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனா இதை சாப்பிட்டுட்டு அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றான். அதே மாதிரி ஆலோவேரா ஜூஸ், அது அண்ணாவுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுமே பயங்கரமா வந்து ஹீட் எல்லாம் குறைஞ்சிச்சு, ரொம்பவே ஒரு ஃப்ரீயா இருக்கு பாடி அப்படி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுத்தது என்னன்னா, பிரஷாவால கொடுத்தேன், நியூட்ரிசார்ஜ் மேன் விமன் ரெண்டுமே கொடுத்தோம், வெஜ் ஓமேகா கொடுத்தோம், அப்புறம் வந்து அலோவேரா ஜூஸ் அந்த அண்ணாவுக்கு கொடுத்தோம். ஸோ காமா ரைஸ் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு 15 days ஆச்சு, பயங்கர சூப்பரா இருக்கு எல்லாமே. நாங்க அது இல்லாம அதுக்கு அடுத்து நாங்க லைஃபே மூவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் மார்னிங்கே இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மூவ் பண்றோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து ஹோலி கிரெயில் ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். நீங்க விமன் ஒமேகா நம்ம டெய்லி வந்து சாப்பிடும் போது காலையில கம்ப்ளீட்டா ஒரு எனர்ஜி பேக், அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லாவே சூப்பரா போகும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. சோ அதுக்கு அடுத்து என்னன்னா, இது நியூட்ரிஷன் வியூ வந்து அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுக்குமே ஒரு குட் ரிவ்யூ தான், அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பார்வை அந்த இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இது ஆயில், ஆயில் சூப்பரோ சூப்பர். அடிச்சுக்கிறதுக்கு ஆயில் அடிச்சுக்கிறதுக்கு, ரைஸ் பிரான் ஆயில் அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஆயிலும் வரவே முடியாது. ஏன்னா நாங்க வந்து அதுக்கு வடை போட்டு பண்றதுக்காக உளுந்த வடை போட்டு காலையில மத்தியானம் நைட்டு நானும் சேர்ந்து சாப்பிட்டோம். அப்போ வந்து கேக்குதா? அதான் பிரேக் ஆகி வருது. ஹலோ, டவர் இருக்க பக்கம் கொஞ்சம் உட்காந்து கேட்கு. பிரேக் ஆகி வருது. கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது பேசுமா, கேக்குதா? சரி, ஓகே. அதுக்கு என்னன்னா, இது டெஸ்ட் பண்றதுக்காக உளுந்த வடை போட்டு காலையில மத்தியானம் நைட்டு சாப்பிட்டோம். நாமெல்லாம் நைட்டு உளுந்த வடை எல்லாம் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் பயங்கரமா, ஏன்னா எண்ணெய் போனதுனால. அன்னைக்கு நைட்டு நாங்க டெஸ்ட் பண்றதுக்காக நைட்டும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த ஆயில் அவ்வளவு போய் ஆயில் இருக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அப்பெல்லாம் எதுவுமே ஆகல. அந்த பிசு பிசு தன்மை இருக்காதுன்னு சொன்னாங்க, அதுவுமே சுத்தமா இல்ல, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நாங்க டெய்லி அந்த ஆயில வந்து பூரி எல்லாம் போடும்போது ஆசையா இருக்கும். ஏஞ்சல் ஆடியோ கட் ஆயிடுச்சுப்பா. ஆண்டி வந்துச்சுங்களா? கேக்குதா?
கேக்குது கேக்குது. ஓகே. ஆயிலுமே வந்து பயங்கரமா சூப்பரா, அதாவது பூரிலாம் போடும்போது என் பாப்பாக்கு தம்பிக்குலாம் வந்து ரொம்ப இதா கொடுப்பேன். அதாவது கான்பிடென்டா கொடுப்பேன். இந்த ஆயில்னால நம்ம குழந்தைங்க. ஆன்டி கேக்குதா? ஆன்டி கேக்குதா? ஏஞ்சல் ஆடியோ வரலப்பா. ஒரு நிமிஷம். விமலா சிஸ்டர், ஏஞ்சலுக்கு போன் பண்ணி என்னன்னு பாருங்களேன். ஓகே மேம், போன் பண்றேன். இந்த வந்துட்டா போலயே. ஆடியோ ஓகே. ஆன்டி கேக்குதா? கேக்குது கேக்குது, கிளியரா கேக்குது. ஓகே ஓகே ஓகே. சோ பாப்பா தம்பி வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒரு இது ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட், இத சாப்பாடு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, ஹிங்பேடா வந்து அடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க கிட்ட வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்தாவே போதும், அடுத்தது அவங்க கண்டிப்பா அதை வாங்காம போறது இல்ல. அப்படி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து ஹிங்பேடா, அனாதனா கோலி, உதர்சஃபா, அக்னி சாண்டி பண்ணிட்டு 4மே நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சான்ஸே இல்ல. நீங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அதுல இருந்து ஒரு மிட்டாய் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த டப்பா வாங்காம போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து ஹிங்பேடா. ஏன்னா இங்க நிறைய பேர் அதை கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் நிஜமாவே அடுத்தடுத்து குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட். அதே மாதிரி சசிகலா ஆண்டி, காமராஜ் அங்கிள், ஏஞ்சல்மா இவ்வளவுதான் அவர் பேசுறது. என்கிட்ட இது கிடையாது. அடுத்தடுத்து கால் பண்ணும்போது கூட அடுத்தடுத்து சொல்லுமா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வேற எதுவுமே அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கூட அந்த சலிப்போ அந்த இது அந்த அவங்களோட வாய்ஸ்ல இருக்கவே இருக்காது. சான்ஸே இல்ல. 2 பேரும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி சூப்பர்வா இந்த பிசினஸ் வந்து கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு மனசு. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுக்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ஆசியம்குள்ள வந்ததுக்கு. சசிகலா ஆண்டிக்கும் காமராஜ் ஆண்டிக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஏஞ்சல். பாத்தீங்கன்னா ஏஞ்சல் பாத்தீங்கன்னா வந்து இந்த 2 மாசத்துக்குள்ள ஒரு நியூட்ரிஷாருக்கு ஒரு நியூட்ரிஷன் கவுன்சிலர், அப்படி நியூட்ரிஷனஸா ஆயிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்டையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க குழந்தைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க, கிட்ஸ் பவுடர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் எல்லா பவுடரும் அவங்க விமன், வெஜ்மேகா, கிராமாவசா எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த செல்ஃப் யூஸ் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு போய் நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்திருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம ஆசியமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த கார்டினல் ரூல்ஸ்லயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிற ரூல் என்னன்னா 6 பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ். நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறது. அதனால அதை வந்து நான் எங்க டீம்ல கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் சொல்றது அதுதான். வந்த உடனே நீங்க வந்து யாரையும் வந்து இது பண்ண வேண்டாம், அவங்க செல்ஃப் யூஸ் பண்ண வைங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய கம்பெனியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்ல முடியுது. கீதா பேச முடியுமாமா? ஸோ ஏஞ்சல் நன்றிமா, அருமையா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டீங்க. ஆண்டி கீதாக்கு பாப்பா போட்டிருக்காங்க. வேற யாரு இருக்கா நம்மளுக்கு அந்த பக்கம் உங்க சைடு? வேற யாரு இருக்காங்களா? கீதா வேற யாரு? இவங்க ரேணுகா மேடம் கூப்பிட்டுமா? ஜெயராம் ஐயா வந்திருக்காரா? ஜெயராம் வந்திருக்காரா? ஜெயராம் ஐயா வரல. இல்ல, நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். இவர் பழனிசாமி இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, பழனிசாமி இல்ல. இல்லம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணாதான் வந்தாதான் நம்ம கூப்பிட்டுக்கலாம். சோ அடுத்ததா எங்களுடைய ரேணுகா மேடம்,
அவங்கள பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய சக்சஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உழைப்பு அதை பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன். ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போட முடியுமா? அதாவது அயராத உழைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க 24 hours ஆசியம்காகவே உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வீட்லயும் அவங்க ஃபேமிலியை சமாளிச்சுக்கிட்டு முக்கியம் வந்து இந்த பிசினஸ மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா வழி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அத்தனையும் அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுல இருந்து செல்ஃப் யூஸ் அத்தனை ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடையை எடுத்து அதை அழகா நிர்வகிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. மிக சிறப்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய டாப் மோஸ்ட் லீடர் அப்படிங்கிற அந்த பெருமைக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்களையும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்த்தி வரவேற்கிறேன். மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து இன்னைக்கு மென்மேலும் சக்சஸ் வரணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்ததான் இன்னைக்கு ரேணுகா மேடம், அதாவது ஸ்ரீநிதி ஒன்றவல்டு குயிக் ஆர்சி ஒன்றவல்டு குயிக் தஞ்சாவூர்ல வச்சிருக்கிற நம்மளுடைய ரேணுகா மேடம் அவர்களை வரவேற்கிறேன். ரேணுகா மேடம் வெல்கம். ரேணுகா மேடம் தேங்க்யூ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. தேங்க்யூ சோ மச். முதல்ல வந்து சசிகலா மேடமும் காமராஜ் சாருக்கும் தான் நன்றி சொல்லணும். எல்லாமே அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. நன்றிங்கிறது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் வந்து சார்கிட்டையும் மேடம் கிட்டையும் என்ன சொன்னேன், நான் ஈரோட்ல டிப்போல போட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் பொருள்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவிங்கிறது அவங்க 2 பேரும் செய்யறது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசணும் அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். 25 இயர்ஸ் ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சரா இருந்து அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது நான் ஆர்சிஎம்குள்ள நுழைஞ்சிட்டேன். உண்மையிலேயே ஆர்சிஎம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஃபேமிலி. ஆல் ஓவர் இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்சிஎம் ஃபேமிலி தான். அதனால இந்த பொருளை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு பொருளும் வந்து தரமானது, அது எல்லாருக்குமே தெரியும், என்னோட டவுன்லைனருக்கும் தெரியும். இன்னொன்னு, நான் வந்து தனியா கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட என் கூட என்னோட உறவினர்கள் நண்பர்கள் என்னை கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையும் நான் வந்து மறக்கவே கூடாது. என்னோட சிஸ்டரா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், என்னுடைய அங்கிளா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவரோட ஏஜ் எனக்கு கூட தெரியாது, ஆனா என்னை விட வயசு அதிகம். மதுரையிலயும் இருக்காரு, பெங்களூர்லயும் இருக்காரு. போன மாசம் சேர்ந்துட்டு இன்னைக்கு போய் இந்த மாசம் பெங்களூர்ல கண்டுபிடிச்சு எங்க இருக்கு ஆர்சிஎம் ஒண்டர் வேர்ல்டு எங்க இருக்கு, பியூசி எங்க இருக்குன்னு பார்த்து இந்த மாசத்துக்கு உண்டானதையும் வாங்கியாச்சு சாமான். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு இன்னைக்கு ஆர்சிஎம். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் நான் பாராட்டாம இருக்கவே முடியாது. என்னுடைய இன்னொரு மாமா வந்து டெல்லியில இருக்காரு, அவரும் போய் சாமான் மாசம் மாசம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆர்சிஎம்மையும் விரும்புறாங்க. நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு பின்புலமா நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட வெற்றியே. ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னாலோ இல்ல என்னோட கேரக்டர் நல்லா இல்லைனாலோ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா, இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், அது அந்த பிசினஸ்ல இருந்துச்சு இந்த பிசினஸ்ல இருந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நாம பண்ணக்கூடாது. எனக்கு வந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கணும், உடனே பைசா வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு தவறான ரூட்ல போனோம்னா எல்லாருமே பாதிக்கப்படுவோம். ஆர்சிஎம் கம்பெனி வந்து ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ தரமா கொடுத்துருக்காங்க, எக்ஸலண்ட். அந்த பொண்ணு இப்ப சொன்னாங்க இல்லையா, என்ன அழகா வந்து ரசிச்சிருக்காங்க இந்த சின்ன வயசுல. அப்படிங்கும்போது ஏஞ்சல பாராட்டாம என்னால இருக்கவே முடியல. கிரேட், அதுதான் வேணும். ஏன்னா நம்ம வாங்குறோம், பொருள் விற்கிறோம், அப்படிங்கும்போது அடுத்த ஜெனரேஷன் வந்தாதான் அவங்களால கால் ஊனி நிக்க முடியும். நிச்சயமா வந்து தவறான ஒரு பிசினஸ்க்கு போக வேண்டாம். இதுலயே அவங்க வந்து கொடி கட்டி பறக்க போறாங்க, நாளைக்கு பெருமையா சொல்லலாம்.
எங்களோட லீடர் வந்து இந்த லெவல் தான், நான் முன்னாடியே வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏஞ்சல். நீங்க எந்த பொருளையும் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து கொஞ்ச நாள் பேசினா போதும், அப்புறம் பொருள் பேச ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஆண்டி. கண்டிப்பா கண்டிப்பா ஆண்டி. எஸ். நான் வந்து ஷாப் ஓபன் பண்ணி 1 வருட குயிக் எடுத்து 7 months தான் ஆகுது. பட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து மத்த கிராஸ் லைன்லாம் வராங்க, நம்மள்ட்ட பொருள் வாங்கிக்கிறாங்க. நம்ம பில் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 1 பைசா கூட நம்ம அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்துக்கிறது இல்லை. உடனே உடனே பில் அடிச்சு கொடுக்குறோம். கோல் செட் பண்ணணுங்கிறது தான் என்னோட எய்ம். நான் அப்படிதான் செட் பண்ணேன். காமராஜ் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் கூட்டிட்டு போனாரு. கொச்சின் போனோம். அடுத்தது நிறைய யூஎல்பி போனோம். அங்க நான் வந்து பார்த்த விஷயம், அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய லீடர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுல மக்கள் தொகை அதிகம், ஆனா ஆர்சிஎம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணல, தெரியல. அப்போ பொட்டென்ஷியல் இங்க நிறைய இருக்கு, வியாபாரம் கம்மியா இருக்கு. அப்போ நிறைய நமக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அது நம்ம மைனஸா இருக்கு. அங்க கேரளாக்காரங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க, கம்பெனி கொடுக்குற அத்தனை சலுகைகளும் யூஸ் பண்றாங்க. ஏன் நாம யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் நாம அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடாது? அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். அதனாலதான் நான் வந்து 300 அடிக்கணும், 300 நியூட்ரி சார்ஜ் உமன் 300 அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு தாரக மந்திரமா இருந்தது. நாம எங்க போனாலும் ஒரு 1000த்துல ஒருத்தரா நிக்கிறத விட 10ல ஒருத்தரா நிக்கிறது தான் பெஸ்ட். அப்போ அதுக்குதான் எய்ம் பண்ணணும். 1000த்துல ஒரு கூட்டமா நிக்கிறது, ஒரு தேர் திருவிழா பார்க்க போறதுல 1000த்துல ஒருத்தரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த தேரே நம்ம இழுக்கணுங்கும் போது அதுதான் நம்ம எய்ம் பண்ணணும், கோல் பண்ணணும். நான் அப்படிதான் என்னோட கோலை செட் பண்ணேன். என்னோட கோலை செட் பண்ண உடனே நான் மைண்ட்ல எனக்கு இது மாதிரி வந்த உடனே நான் வந்து கன்சல்ட் பண்றது என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேர்கிட்டயும் தான். இது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பொருள் இருக்கு, இதை நீங்க வாங்கி பாருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அவங்களும் எனக்கு வந்து உறுதுணையா இருக்காங்க. ஃபீல்டு ஒர்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணல. சார் சொல்லும் போது நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா கோபகுமார் சார் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணும்போது, நீ கடைக்குள்ள உட்காந்துட்டே இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வெளி மக்களுக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு தான் நான் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹோம் மீட்டிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி சென்னையிலயும் பண்ணேன். அந்த ஹோம் மீட்டிங் பண்ணதுல என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இதோட ஒரு 5 தடவை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம், கும்பகோணம் சைடு இருக்கிறவங்க, சென்னை சைடு இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க கண்டினியூஸா. அந்த ஃபீல்டு ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 50 ஆம்லா கேண்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட நியூட்ரி சார்ஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நியூட்ரி சார்ஜ் சாப்பிட்டு நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உடம்பு பூசினா போல இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ப்ராடக்ட் வந்து எல்லாமே நாங்களும் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அது ஒன்றும் என்ன சொல்றது, நம்ம யூஸ் பண்ணாம நான் யாருக்குமே கொடுக்கல. அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கீசோல் ட்ரைனிங் போனேன். சசிகலா மேடம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட தான் அடிக்கடி டவுட் கேட்பேன். கீசோல்னா என்ன, உடான்னா என்ன, இது என்ன அது என்னன்ட்டு எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எல்லாருமே நான் என்ன டீமுக்கு சொல்ல விரும்புறது, எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றது என்னன்னா, அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள வாங்க. சும்மா நம்ம வந்தோம், ஏதோ ஒரு நம்மளுடைய ஒர்க்கை போட்டோம் அப்படின்னு இல்லாம, நம்ம என்ன பண்றோம், அதனால நமக்கு என்ன லாபம், கம்பெனி கொடுக்குற சலுகையை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க பாருங்க, படிங்க, உட்காந்து நிறைய லேர்ன் பண்ணுங்க. ஜூம் மீட் வாங்க. எல்லாருக்கும் வர்றது கஷ்டம்தான், ஒர்க் பண்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை அட்லீஸ்ட் அது வீடியோவா வரும்போது, யூடியூப்ல வரும்போதாவது பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும், எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் இப்போ என்னோட குரூப்ல பாத்தீங்கன்னா, நம்ம வின்னர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா லலிதா கணேஷ்ராம், ஷீலா, ராமநாதன், இவங்க எல்லாமே வந்து சபிதா, கல்பனா, இவங்க எல்லாம் டைமண்ட் கிளப்ல வந்துட்டாங்க. அவங்க அடுத்த டைமண்ட் கிளப் வந்து சூப்பர் டைமண்ட் கிளப்பா இருக்கணும். என்னோட அடுத்த பிளான் வந்து இது டிஸ்பிளே வால் தான் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பா டிஸ்பிளே வால் அவங்க எடுப்பாங்க. அவங்களால முடியும், முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதான் என்னோட இந்த மந்த் ஏப்ரல் பிளான். இதுதான். நிறைய ரீட்டைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீட்டைல் பண்றதுக்கு நிறைய ஒரு ஹோம் மீட்டிங்கோ இல்ல ரோட் ஷோ, நிறைய இடத்துல ஸ்டால் போட்டேன். ஸ்டால் போட்டதுனால எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் வந்து பைசா கட்டி ஸ்டால் போடுற அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன் அப்படின்னா, நமக்கு மக்களுக்கு தஞ்சாவூர்ல ஆர்சிஎம் இருக்கு அப்படின்னு எங்கேயோ ஒரு சாதாரணமா ஒரு புள்ளியா தான் இருக்கு. அது நிறைய நட்சத்திரங்களா மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டால் போட்டாதான் நிறைய பேருக்கு தெரியும், ஆர்சிஎம் பத்தி தெரியும், புரியும். நம்ம ஒண்டர் வேர்ல்டுக்கு வருவாங்க, நம்ம டீமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் நிறைய ஸ்டால் போட்டேன். கண்டினியூஸா போடுவேன், போடாம விட மாட்டேன். அது என்னவா இருந்தாலும் அதை இறங்கிதான் ஒர்க் பண்ண போறேன். இதுதான் என்னை பத்தின விஷயம். இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யார் பேச விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வாங்க. நான் இப்போ கல்பனாவை கூப்பிடுறேன். கல்பனா, என்ன டவுட்டு, என்ன ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். கல்பனாக்கு அப்புறம் ஷீலா ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ கேட்கலாம். ரகுநாத் ஜி வந்திருக்காரு, அவரும் கேட்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ வாங்க. டவுட் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லுங்க. ரெண்டு மேடம். எஸ் சார். கல்பனா